விஜய் மனதளவு பாதிக்கப்பட்டதாக சொல்லி அப்பாவை தெரிவிச்சிருக்காரு. விஜய் மனதளவு பாதிக்கப்பட்டதாக சொல்லி அப்பாவை வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது அவருடைய கருத்து. இன்னொன்னு வந்து ஒன்று மட்டும் தெரியுது, திமுகவினருக்கு தாவேக்கானா கொஞ்சம் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குங்கிறது மாத்திரம் அவர்களது பேச்சில இருந்து தெரியும். உறுத்தல் இருக்கு, பயப்படுறாங்கிறத தாண்டி அவங்க பார்த்து ஏதோ உறுத்துது அவங்களுக்கு. சொல்லுவோம்ல, நம்ம போறப்ப ஏதாவது கல்ல எது பட்டா ஒரு உறுத்தல் இருந்தா இருக்கும்ல, அது மாதிரி அவர்களுடைய பேச்சு அப்படி இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை சொல்லிருக்காரு, எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி இருக்கிறதே நாங்கதான் பெரிய கூட்டணி. தேர்தல் முடிவு வந்தது தெரிய போகுது. விஜய் திருப்பி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. காஞ்சிபுரத்துல மக்களை சந்திக்கிறாரு, தொடர்ந்து சந்திக்க போறாரு. திருப்பி தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தலாம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு. நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்கள் தான் அதை சொல்லணும். எதா இருந்தாலும் 2026 மே மாதம் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா இந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் எடுக்கக்கூடிய பணிகள், சுற்றுப்பயணம் எப்ப மேற்கொள்ள போறீங்க? சுற்றுப்பயணமா? அது தேர்தல் நேரத்துல நாங்கள் சுற்றுப்பயணம் ஒவ்வொரு திட்டங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். எங்களுக்கு நாங்க தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்திக்கிறோம். அது தேவை ஏற்படும் பொழுது நாங்க பொதுக்கூட்டங்கள், சுற்றுப்பயணம் வந்து தேர்தல் நேரத்தில் செய்தால் போதும் என்று எங்கள் கட்சியினுடைய கருத்து. விஜய் சுற்றுப்பயணத்திலே தடை விதிக்குது, எந்த பதவியிலும் தர மாட்டேங்க. இல்ல ப்ராப்பரா நீதிமன்றம் தான் ப்ராப்பரா இதெல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்களா, அதனால அதன்படி அதை ஃபாலோ பண்ணா நிச்சயம் அனுமதி கொடுத்துதான் ஆவாங்க. ஆட்சிக்கு வந்தா லஞ்சம் வாங்குறவங்க கல்வி லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் வாங்குறவங்க கல்வியை வந்து லஞ்சம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும். அதுதான் எல்லா அவருடைய கருத்து. லஞ்சம் ஒழிந்தால்தான் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படாது. தேர்தல் குறித்து காங்கிரஸ் குழு அமைச்சர் எங்க தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தை, அப்புறம் நம்ம அடுத்த கட்ட நடந்த நகர்வு பண்றோம். உரிய நேரம் வரப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கான செய்திகள்லாம் வெளிவரும். அம்மா முன்னேற்ற கழகம் சார்பா கலைஞர கூட்டணி அமையுமா இல்ல நீங்க கூட்டணியில இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதுதான் எங்களுக்கு. தொடர்ந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் பரவி வருது. பிஜேபி கூட ஆலோசனை கூட்டம், விளக்கு கூட்டம் போட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் படிவம் ஃபுல் பண்ணதுல திமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் அதை நிறைய முறைகேடு பண்றாங்க குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டு தானே சொல்றாங்க. இப்ப எல்லா ஊர்லயும் நம்ம நிர்வாகிகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி என்ன, அது மாதிரி தஞ்சாவூர்ல இருந்து குற்றச்சாட்டு இருக்கா? திருச்சியில் இல்ல இல்ல, அதை திமுக ஆதரித்து சொல்லல. எல்லா கட்சிகளும் அதை சரிபார்க்கிறாங்க. அதான் ஆல்மோஸ்ட் 93% ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கட்சிகள்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க வசிக்கிற தெருவில் எல்லாருக்கும் ஓட்டுரிமை பெற்று தருவது வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்கள் கடமை எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. எதனால குற்றச்சாட்டு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எஸ்ஆர் படிவமே தேவையில்லைன்னு சொல்லி தொடர்ந்து திமுக வலியுறுத்த கூட்டணி கட்சியில இதுக்கு கொண்டு வராங்க. பீகார் கூட தமிழ்நாடு மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் சொல்றாங்க. அதே நேரத்தில் தேர்தல் கமிஷன் ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப அது அரசாங்க ஊழியர்கள் செய்யலைன்னா அதுவும் தப்பா போயிடும். அதனால சரியாதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பொறுத்து பார்ப்போம். எப்படி வாக்காளர் பட்டியல் வெளிவரும்ல, அதுல ஏதோ தவறு இருந்தா யார் பேரும் பர்பஸா நீக்கி இருந்தா திரும்பி சேர்த்துடலாம். இந்த நெல்லின் ஈரப்போது 22% இருக்கும்போது மத்திய அரசு கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க, விவசாய துரோகம் பண்றாங்கன்னு சொல்லி தொடர்ந்து திமுக குற்றச்சாட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. ஆனா மத்திய சார்பா 22% நெல்லை கொள்முதல் பண்ணா உடனே அதை அரிசியா மாத்தணும், இல்லைன்னா வீணா போயிடும், இதுக்கு மாநிலத்தான் பொறுப்பேற்றுக்கணும் அவங்க தரப்புல சொல்றாங்க. எப்படி சார்? இல்ல, இதுல வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருந்துச்சு. நமக்கு தெரிந்து மழை காலங்கள்ல இந்த அறுவடை வந்து பாதிக்குது. அதனால மத்திய அரசாங்கம் மனது வைத்து விவசாயிகள் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு 22% ஈரப்பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மத்திய அரசு இந்த மாதிரி நேரங்கள்ல வருஷம் இது மாதிரி நடக்கிறது இல்லை. இது மாதிரி சில வருடங்கள்ல நடக்கும் பொழுது அதை மத்திய அரசு விவசாயிகளின் நலன் கருதி, இதுல எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்ல மாநிலங்கள்ல இருக்குங்கிறத தாண்டி விவசாயிகள் நலன் கருதி அதை ஏற்றுக்கொள்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 22% ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை, அது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வைக்கிற கோரிக்கை இல்லை, அது திமுகவுடைய கோரிக்கை இல்லை, விவசாயிகளின் கோரிக்கை. அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. மத்திய அரசு வேண்டுமென்றே இது புறக்கணிக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பற்றி நீங்க எப்படி சொல்றாங்க?
நானும் அதை ஊடகங்கள்ல திமுகவை சேர்ந்தவர்கள் பேசுவது, பாஜகவை சேர்ந்தவர்கள் பதில் சொல்வது, இன்னும் சிரிப்பா சில பேர் சொல்றாங்க எடப்பாடி ஆட்சிக்கு வந்து அதை நடத்துவோம்னு சொல்றது ரொம்ப அது கண்டனத்துக்குரியது. மக்களின் தேவை கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டம் வேணும், மதுரையில மெட்ரோ ரயில் திட்டம் வேணும்னு அரசாங்கம் கேட்கிறப்ப அதனுடைய மத்திய அரசு ஒன்றும் உதவி செய்யணும். இல்லை நாங்கள் இந்த ஆட்சி வந்தா செய்வோம்னு சொல்றது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல இருக்கு. உறுதியாக தமிழ்நாட்டில் இப்போ வளர்ச்சி கருதி இந்தியா முழுவதும் இப்போ போக்குவரத்து நெரிசல், அன்னைக்கு கூட தொலைக்காட்சியில் பார்த்தோன்னா 15 வினாடிக்கு ஒரு கார் விற்கிதுங்கிற அளவுக்கு செய்திகளை ஊடகங்கள்ல தான் பார்த்தேன். அதனால இப்போ போக்குவரத்து நெரிசல், மக்கள் தொகை இதெல்லாம் கணக்கில் கொண்டு இது போல வளர்ந்த மாநகரங்கள்ல இப்பயே அதுக்கான பிளான் பண்ணி மெட்ரோலாம் வந்துச்சுன்னா போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதுதான் எங்களது கருத்து. தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருந்து பள்ளி செல்லக்கூடிய மாணவி கட்டியாருக்கு நிறைய கொள்ளைக்கு நடந்துட்டு இருக்கு. போதைப் பொருள் பழக்கம் தொடர்ந்து அதிகரிச்சு அப்படின்னு தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு விட்டு தெரிவித்தாங்க. இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கம் மாணவர்கள் பாதிக்கப்படுவது, மதுவை தாண்டி போதைப் பொருள் பழக்கத்தால கொலைகள் கொள்ளைகள் அதிகரித்திருப்பது, இதெல்லாம் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறையை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் இன்னும் தீவிரமாக செயல்படவில்லை என்றால் அது தேர்தலில் உறுதியாக எதிரொலிக்கும். எங்க கூட்டணி உங்களுக்கு அமைந்தவுடன் நான் சொல்லிக் கொடுத்து சொல்றேன். பீகார் தேர்தலில் வெற்றியை போட்டு ஓபிஎஸ் வந்து பிரதமரை பாராட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க மீண்டும் வெற்றி பெறும் என்பதுதான் நமக்கு நம்பகத்தனமான தகவல் வந்து மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்து சொல்றோம். மற்றபடி அதுக்கும் தமிழ்நாட்டுல கூட்டணி அமைகிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் தான் அன்னைக்கே சொன்னேன் உங்கள்ட்ட, அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நாகரிகமாக இருக்கும் என்று